என்னையா அது? இந்த பொண்ணுங்கள்லாம் அங்க பிரதர்ஷனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது வேண்டுதலா? தெரியலையேம்மா. எங்க இங்க தானங்க இருக்காங்க, இங்கேயும் காணும்னு சொன்னீங்க. சாரிப்பா, இதை நான் சரியா கவனிக்கல. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கை பிரச்சோதயாத். ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. அம்மா மகமாயி பராசக்தி தாயே, ஏன் கண்ணுங்களா, நீங்க அங்க பிரதர்ஷனம் பண்ண போறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. பாட்டி, இது எங்க அப்பாவுக்கான வேண்டுதல். அப்பாவுக்கான வேண்டுதலா? என்ன சொல்ற? ஆமாம் பாட்டி, அப்பா முத சாமி ஆடி வேட்டைக்கு போறாருல்ல, அதுல அவருக்கு எந்த தடங்களும் வரக்கூடாது, எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு தான் இந்த வேண்டுதலை செஞ்சோம். அம்மா சொல்லையும் மீறி அப்பா வந்திருக்காருல பாட்டி, அவருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் இவங்க 2 பேரும் அங்க பிரதட்சணம் பண்ணாங்க. அம்மா எங்க கிட்ட அன்பை விட கண்டிப்பு தான் அதிகமா காட்டியிருக்காங்க. ஆனா அப்பா எப்பவும் அன்பு பாசத்தை தான் காட்டியிருக்காரு. எனக்கு பாடுறதுல ஆர்வம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்காக அம்மா கிட்ட எவ்வளோ தடவை வாதாடி இருக்காரு. அப்புறம் லேட்டாதான் அம்மா அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் ஒரு நல்ல விஷயம் பண்றப்ப கடவுள் துணை இருக்கணும் தான் அங்க பிரதர்ஷனம் செஞ்சோம். ஐயா, என் மருமக கோபக்காரியா இருந்தாலும் பொண்ணுங்களெல்லாம் ரொம்ப பொறுப்பா வளர்த்திருக்காயா. உன் பொண்ணுங்கள்லாம் வைரங்கள்யா, விலைமதிப்பில்லாத வைரங்கள். நீ ரொம்ப கொடுத்து வச்சவையா. இந்த பொண்ணுங்களால நீ வெறும் ராசா இல்லையா, மகாராஜா. உனக்கு எந்த குறையும் வராது சாமி. உண்மைதாம்மா. 5 பொண்ணுங்களை பெத்தா அரசனும் ஆண்டின்னு சொல்லுவாங்க. நான் 4 பொண்ணு பெத்த உடனேயே எல்லாரும் நான் கஷ்டப்படுவேன்னு சொன்னாங்க. ஆனா நான் அப்படி நினைச்சதில்லம்மா. என் 4 பொண்ணுங்களையும் 4 லட்சுமியா தான் நினைச்சேன். ஒரு நாள் கூட ஆம்பளை புள்ள இல்லையேன்னு நான் வருத்தப்பட்டது கிடையாதும்மா. என் புள்ள 4 பொண்ணை பெத்துட்டான், அதனால அவன் கஷ்டப்பட போறான்னு எல்லாரும் சொன்னப்போ அந்த 4 பேரும் என் பிள்ளைக்கு பெருமையை தான் தேடி கொடுப்பாங்கன்னு எல்லார்கிட்டையும் நீங்க சொல்லுவீங்க. அதை இன்னைக்கு கண்கூடா பாக்கிறேம்மா. நான் வாழ்க்கையில பெருசா காசு பணம்லாம் சம்பாதிச்சு வைக்கலம்மா. ஆனா என் பொண்ணுங்களோட அன்பு, பாசம் இதையெல்லாம் நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கம்மா. இது எனக்கு போதும். அத்தை மனசு மாதிரி நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர போற நாள் சீக்கிரமே வருமாமா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அந்த நாளுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் மாப்ள. ஆண்டவனோட அருளால அது சீக்கிரமே நடக்கணும். கண்டிப்பா அது நடக்கதான் போதும் மாமா, கவலைப்படாதீங்க. சரி, கோயில் எங்களுக்கு வேலை இருக்கு, நாங்க போய் அதை பாக்குறோம். சரி தாய். போயிட்டு வாங்க. உங்க அப்பனுக்காக நீங்க 3 பேரும் போய் அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு வரீங்களா? இப்படி பாசக்கார பொண்ணுங்களை பெத்து வச்சிருக்கானே, அவன் ரொம்ப கொடுத்து வச்சவம்மா. சந்தோஷமா இருக்கு தாய், எனக்கு சந்தோஷமா இருக்கு. பாட்டி, நாங்க செஞ்சது பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க செய்யற சாதாரண விஷயம், அதையும் பெருசுப்படுத்துறீங்க. நான் இப்ப உங்ககிட்ட கேட்க போற விஷயமே வேற பாட்டி. கேளு தாயி, கேளு. அப்பா சாமி ஆடி ஊரு சுத்தி வலம் வந்து உத்தரவு கொடுக்கறதுனா என்ன பாட்டி? இது எதுவுமே வழக்கமா தெரியாம அங்க பிரதர்ஷனம் பண்ணீங்களா? பாட்டி, அப்பா ஏதோ சாமி காரியம் பண்ண போறாரு, அது நல்லபடியா நடக்கணும்னு இவங்க 2 பேரும் அங்க பிரதட்சணம் பண்ணாங்க. அதை தாண்டி எந்த விவரமும் எங்களுக்கு தெரியாது. நீங்க சொல்லுங்க பாட்டி, நாங்க தெரிஞ்சுக்கிறோம்.
நீங்கெல்லாம் சின்ன வயசுல இந்த ஊர் பக்கமே வரல, அதனாலதான் உங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்ல, இந்த காலத்து பிள்ளைங்கெல்லாம் அடிக்கடி கோயில் பக்கம் போயிட்டு வந்தா தானே சடங்கு சம்பிரதாயம் இது எல்லாமே உங்களுக்கு தெரியறதுக்கு. ஆனா நாங்க அப்படி இல்ல, அந்த காலத்துல இருந்தே எல்லா விசேஷத்தையும் விடாம செஞ்சுக்கிட்டு வரோம்னா எங்களுக்கு அடுத்து வர சந்ததி எல்லாம் நல்ல சந்தோஷமா வாழணும், இந்த ஊரு நாடு கழனி எல்லாமே வளமா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டிக்கிட்டு எல்லா சடங்கையும் செஞ்சுட்டு வரோம். சரி, அந்த சடங்கை பத்தி நான் சொல்றேன், எனக்கு அப்புறம் நீங்க அதை எல்லாத்தையும் செய்யணும். கண்டிப்பா செய்வோம் பாட்டி. இந்த வாய் வார்த்தையெல்லாம் நான் நம்ப மாட்டேன், எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. கண்டிப்பா செய்வோம் பாட்டி. இப்ப நம்புறேன்.